ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் என் தம்பியும் பிரெயின் ராட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் ராட்டுக்கு கதவை போய் தட்டுவோம். தட்டோன்னு பிரெயின் ராட் பார்த்தோன்னே அது முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு ஓடி வர போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேணால் காட்டுறேன், வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது. ஷூ யாருமே சத்தம் போடாதீங்க. இதுக்கு 16 ஸ்பீடு வேணுமா, நம்மக்கிட்ட 18 இருக்குது. இப்போ இந்த வீடு திறந்துட்டோம். இண்டின்னு வந்துருக்கான். கிரிட்டுக்கு எவ்வளோ பேர் இருந்தாலும் என்ன பண்ணுவாடாஜி. புருக்கு நீ ரொம்ப ஸ்லோடா உண்டி. இப்போ அவனை நம்மள வேணால் ஆட்டியை போட்டோம். இப்போ பாருங்கள் உண்டு இந்த மாதிரி தாங்க இந்த கேம் கான்செப்ட். சூப்பராக இருக்குல்ல? இதாங்க நம்ம எப்போவுமே நடக்கிற ஒரு பிரெயின் ராட் கேமு சூப்பராக தான் இருக்கும். இப்போனா நம்ம உண்டு அப்கிரேடை போடுறோம். ஓல்டுக்கு நல்லா அப்கிரேட் போட்டாச்சு. இல்லைங்க, ஒரு 50 தந்தானா இவன் தான் அல்டிமேட். ₹5 பரவாயில்ல, அப்கிரேட் உனக்கு எதுவும் கிஃப்ட் தருவாங்களேடா. 1K கிஃப்ட் கொடுத்துருவாங்கடா, எனக்கும் கொடுத்துருவாங்கடா. ஆமாம், இங்கே இருக்கு பாரு. ஆஹா, அது ரிவார்டு ப்ரைஸ்ரா. அட பாவி, ₹5 கொடுப்பாங்களா? டேய் என்னடா எனக்கு அதான் கொடுத்துருக்காங்க. பொட்டேட்டோடா. டே நெக்ஸ்ட்டு லக்கி பிளாக்கு போகிறதுக்கு 250K வேண்டா. ஆமாம், ஸ்பின் இருக்குது, வா ஸ்பின் பண்ணலாம். வா ஸ்பின் ஏதோ இருக்குது பாரு. ஏதோ எனக்கு ஸ்கிப்புடா. 20% ஸ்கிப்பா? என்னது 1 மினிட்? எனக்கு ஸ்பீட் அப்கிரேட் 20 ஸ்கிப்பா? ஸ்பீட் அப்கிரேட் பண்ணுறதுக்கு அதிகமாக கேட்குறாங்க. என்கிட்ட ஒரு 9K இருக்குது. 9K வச்சுன்னு ஒரு போட்டுடலாமா? என்கிட்ட இப்போ 32 ஸ்பீட்ரா. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓடலாம். நெக்ஸ்ட்டு வீடுக்கு அங்கே என்னது அது தெரியலையா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு வீடுக்கு 31. அப்போ நெக்ஸ்ட்டு வீடுக்கு 35க்கு அது நம்மளால் போக முடியாது. இப்போ வாங்க இந்த பெல்லுக்கு காலிங் பெல் அடிக்கலாம். டிங் 6-7 நம்ம கான் பண்ணுறோம். 6-7 தோத்துருச்சு. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஓகே, நம்மளுக்குலாம் இப்போ வாங்க நம்மளோட 6-7 40 இப்போ நான் அப்டேட் போட்டுருக்கோம். உனக்கு தான்டா தந்துடலாம்டா. அதுக்கேண்டா பொறுமையாக கேட்குறேன். இல்லை அண்ணன் வரேன். எங்கே இருக்க? எங்கடா இருக்க? இது ஓடுறியாடா? என்னடா உனக்கு கோல்டே கிடச்சிருக்கு. டே வேற ஒருத்தவங்கிட்ட கிஃப்ட் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 1K பிரெயின் ராட் எடுத்துட்டேன். அந்த 6-7 என் தம்பிகிட்ட கொடுக்க போல வேற ஒருத்தவங்கிட்ட கொடுத்துட்டேன். விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ், பட் ஸ்டில் வச்சுட்டு போகிறேன். நம்மளுக்கு என்ன? என்னோட பிரெயின் ராட் ஆட்டிய போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுமா யார் அவன் கத்துறவனே? சவுண்டு குறடா. என்னடா பண்ணுற? சரி ஓகே வாங்க. 22K 80க்கா? யாரா இவன்? 3க்கா? நானும் இப்போ 3க்கு தான் வரேன். நெக்ஸ்ட் இதுக்கு எவ்வளோடா? நெக்ஸ்ட் இதுக்கு 55டா. 50க்கு போயாச்சு. ஓகே, முன்னாடி இருந்து இல்லைடா. இல்லைடா துரத்தாத. இல்லைடா, உனக்கு சிக்கத்தை கொடுப்பேன். அப்படியே என் பேசி ₹80 ஆகணும். ஆனால் எனக்கு ஒருத்தன் 1K தரானே, அதுவே எனக்கு போதும். இப்போ இவனையும் போட்டு 1Kக்கு போட்டுருவோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இவனா 1K ஃப்ரெண்ட்ஸ். இது உனக்கு என்னென்ன அப்கிரேட் போட்டு தரேன். ஐயோ அவங்க 1K யாரு? இவனுக்கு சேல் பண்ண போறேன் நான் ஒருத்தன். அவன் எவ்வளோன்னு தர சொல்கிறேன். அவன் எவ்வளோன்னு சொல்லு. 73டா. அப்படியே சேல் அவன்கிட்ட வந்துடுறேன். ஐ வாண்ட் டு சேல் திஸ். அவ்வளோதாங்க.
அப்கிரேட் பண்ணிட்டே போயிடலாம். அப்கிரேட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இப்போலாம் 42 இருக்குது. நெக்ஸ்ட் இதுக்கு 50 கேட்குறானுங்களே. சரி, ஓகே, வாங்க போகலாம். ப்ளே டைம் ரிவார்ட் நிறைய வந்திருக்குங்க. ஓகே, வாங்க போகலாம். ஐயோ, நான் பாட்டுக்கு டிப்ரெஷனில் எங்கே போகிறேன் தோறங்க. ஓய் டே, ஏன்டா இவனே கொடுத்ததே கொடுக்குறீங்க? இதாடா டையோடா, அவ்வளோதான்டா ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பாருங்க, இங்கே ஒருத்தனை அப்கிரேட் போட்டு விட்டுருவோம் வைங்களேன், அவ்வளோதான். ஐயோ, அவனே இப்போ 6K. நம்ம தாங்க எப்பவுமே நம்மளோட 6A நம்ம அப்கிரேட் போடலாம். நம்மளோட 6A 52வா? யாரா நீ? இவ்வளோ தூரம் போகக்கூடாது நீ. என்கிட்ட 49 தாண்டா இருக்கு. டேய், எனக்கு இப்போ இப்போ நான் நெக்ஸ்ட் லக்கி பிளாக். $56K தானே இருக்கா? 55 ஸ்பீடு. ஆனால் அவனை மேட் வச்சிருவானுங்க. டூலிப் டேச்சி அப்கிரேட் போகிறதுக்கு பதிலாக வேறு எதுக்கும் போய்ட்டுருக்கேன். ஓகே, வாங்க போகலாம். 57 பர்பிளுக்கே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நான் அப்கிரேட் போட்டு தரேன். ஏன் உனக்கு 11Kடா? இதாச்சுக்கோ. பருப்புக்கு நீயும் வீடியா? ஆமால, நீ என்னோட கொஞ்சம் வளர்ந்த. டேய், ஏய், இந்த தூக்கி எங்கே வைங்க. இந்த சவுண்டை கொஞ்சம் குறைங்க, ரொம்ப இருக்குது. அப்கிரேட் பேஸுக்கு 10 மில்லியனு. இப்போ நான் 1 மில்லியன் சேர்க்கணும். என்னடா இது? நெக்ஸ்ட் இதுக்கு 80 வேணுமா? சரி, வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 80. யார் அவன்? பெண்கு நீ பனானி நீடாவன். ஓடு ஓடு ஃப்ரெண்ட்ஸ். 80 வந்து எங்களாலே ட்ரை பண்ண முடியல. டிங் டாங் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறோம். இப்போ ஆடலாம். டே, எனக்கு இந்த பிரெயின் டெட் வேணாண்டா. டெய்யோட பை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேருமே ஒரே லெவலில் இருக்காங்க. இவனோ 11K, அவனோ 11K. எவ்வளோ அவன்? எவ்வளோடா அவன்? எனக்கு வேணாம். ஈரி என்கிட்ட 2 11K இருக்குது. உனக்கு ஒரு 11K தரேன். எங்கே வர்றேன்? இந்தா டே, மறுபடியும் இந்த நான் இவன்கிட்ட கொடுத்துட போகிறேன்டா. எங்கடா இருக்க நீ? இருறா, அப்படியே இருறா. ஆனால் கிஃப்ட்டு காட்ட முடியும். ஏன் பேசாண்டவா? என்னடா கிஃப்டே காட்டலையேடா. எங்கே நீ வர? ஓடு, நீ ஓடு. வந்துடுது. இந்த அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் தம்பிக்கு ஒரு பிரெயின் டெட் கொடுத்துருக்கேன். கோச்சிக்காதீங்க, ஓகேங்களா? இப்போ நம்மளோட எப்பிக் பிரெயின் டெட்டை நம்ம அப்டேட் போட்டுக்கலாம். இல்லை, நீயும் கிஃப்ட்டில் போய் பாடுறா. பார்த்துட்டேண்ணா. இப்போ பாரு. உனக்கு இப்போ தான்டா வந்திருக்கு. இப்போ தான்டான்ற 3 மில்லியன் வச்சுட்டு இந்த பிரெயின் டெட் அப்கிரேட் போடுறேன். ஓ மை காட், 52K. ஸோ தண்டை நம்பலாம். ஸோ 63. நான் 60 தான்டா. எப்படிடா நீ என்ன தாண்டலாம்? பிராண்டட்லாம் நான் நல்லா தான் அப்கிரேட் போடுறேன். 1 மில்லியனுக்கு காசு எடுத்துட்டேன். 1 மில்லியனா? நீ இப்போ தான் மில்லியனேர் ஆகுறியா? நான் எப்போயே 4 மில்லியனே சேர்த்துறேன். அதெல்லாம் நம்பதான். நம்பதான்.
இப்போ என்கிட்ட 1Kக்கு மேலே இருக்கிறது 2Kக்கு கீழே இருக்கிறவனு இந்த உண்டின்டிட்ட ஃபஸ்ட்டு சேல் பண்ணு. ஈரிலா இனிமேல் எனக்கு இதில் ரேரு அன்காமன்லாம் இருக்கவே கூடாது. ஒன்லி ரேர் கூட இருக்கட்டும்ப்பா, ரேர் இருக்கட்டும் நம்மளுக்கு. அவ்வளோதான், மீது எல்லாமே சேலுப்பா தம்பி. மீது எல்லாமே வீட்டுக்கு ஓடலாம். ஐ வாண்ட் டு சேல் மை இன்வென்ட்ரி. இவனே சேல் பண்ணி தொலைங்கடா, ஏன்டா வெறுப்பேற்றுங்க. டே ஒருக்காதான் சொல்லுவேன், அப்படின்னா அரைஞ்சி போடுவோம் பார்த்துக்க. வெறுப்பேற்றுறானுங்க பாய் லாய்டு. ஃப்ரெண்ட்ஸ் 70 ஸ்பீடு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒருத்தங்கிட்ட 53.91 டிசி காசுங்க. டிசியா? ஆமாம். இன்னொருத்த வந்து பிரெயின் ரேட் வந்து 32.65K பிரெயின் ரேட் வச்சுருக்கானா. இங்கே ஒருத்தன் ஆன்லைனில் எவ்வளோ நேரம் விளாண்டுருக்கானா 44 days இல்லை 45 days 3 hours 40 minutes தான். இது என்னதுரா நம்மளே எப்போ எடுப்போம் என்னதுன்னு தெரில நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை கூட நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேங்களா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அப்போ இந்த பாட்டிக்கும் நம்ம ஸ்பீடு போடணும் போல். ஐயோ அந்த பாட்டி என்னோடய காசை நிறைய தின்ட்டாங்க. சரி ஓகே, வந்தோடனே பார்க்கலாங்க. அது நம்ம அந்த சைடு போவேண்ணா. இப்போ நம்மள்கிட்ட இருக்குது பிரெயின் ரேட்டு, ஃபஸ்ட்டு நல்லா அப்கிரேட் போட்டுடலாம். நம்மளதுலேயே எப்பிக்கு வந்தவனா இருந்தாங்க. போடுறான் அப்கிரேட் போடுறான். இவன் தாண்டா 65K 65டா 65 எல்லாம் வாய்ப்பு இல்லைடா. 25 தரேன்டா. டே அண்ணா இந்த 3 பிரெயின் ரேட் தாண்டா இருக்குது. நான் அவனுக்கு ஒரு பிரெயின் ரேட் கொடுத்தேன் பார்த்தியா. 25 கிட்ட இல்லைடா. இந்த பிரெயின் ரேட் எனக்கு தான் அப்கிரேட் போட்டு தரேன். இந்த பிரெயின் ரேட் எனக்கு போட்டு தரேன், அப்கிரேட் போட்டு தரேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை யாரா இவன் டாடா சாக்குரு எங்கேயோ ஓடுறான். ஏய் நேதுங்க இது பையா, வாட் இஸ் திஸ்? ஏதோ கிராண்ட்மா போய் எடுத்துகிட்டு வராங்க. ஏதோ ஒரு பிரெயின் ராட்டு. இன்னும் ஒன்றுமே புரியலையேங்க. ஏன்டா கண்ணே ஒன்றுமே புரியலையாடா. அப்கிரேட் ஸ்பீடு. ஓய் இப்போ தாத்தா கிட்ட வாங்கி இங்கே வச்சுக்கலாமா என்ன? இங்கே வச்சு என்ன பண்ணுறது? இங்கே வச்சு ஏறுமா என்ன காசு? இங்கே ஏறலையேடா எனக்கு காசு. எதுக்கும் உங்களை நிறைய தந்த வச்சா ஏறும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரெயின் ராடை நான் என் தம்பிட்டு கொடுக்குறேன் 31K. இதாடா இங்கே தள்ளி வாடா டே. இங்கே வாடா. டேய் உனக்கு நான் தரவே மாட்டேன். இங்கேதான் எக்கச்சக்கம் வச்சுருக்கேன் என்னோட. ஓ நம்ம எப்படி பிரெயின் ரேட்டை டிஸ்டர்ப் பண்ணுறோமோ அதை மாதிரி பிரெயின் ரேட் வந்து ஹியூமன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால நம்ம இவங்களுக்கு அப்கிரேட் போடுறோம். சரி நான் அதுக்கு உங்களுக்கு என்ன கொஞ்சம் அப்கிரேட்டாக போடுறேன். நெக்ஸ்ட்டு 24 செகண்டில் வரப்போகுது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பிரெயின் ரேட்ஸில் இதுக்கு மாதிரி ஒர்த்தாக தரப்போகுது. இங்கே பாருங்கள் புர்புல் பார்த்தப்பையும் பாருங்கள் எவ்வளோன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேஸ்லேயே மொத்தம் ஒரு 5-6 பிரெயின் ரேட் கிட்டே இருக்குது. அந்த 6 பிரெயின் ரேட் 50Kக்கு மேலே தாங்க. அதுலேயும் 3 பிரெயின் ரேட் 100Kக்கு மேலே. வேணுமாடா? இதை தரேன். இருறா எனக்கு காட்ட மாட்டேங்கிறா. இருறா கொஞ்சம் நவுண்டு வாடா. என்னடா காட்ட மாட்டேங்கி? ஆனால் ரீஸ்பாண்ட் ஆகிட்டு வரேன். இப்போ இந்த ஹவுஸுக்கு வாங்க போகலாம், மஞ்சள் ஹவுஸ். இப்போ இங்கே என்ன கிடைக்குது? யாருங்க மிக்சி டப்பா? தம்பி மிக்சி டப்பா உனக்கு சிக்கத்தை கொடுத்தேன். அவ்வளோதான் அவன் ஈஸி. 1K per செகண்டுங்க. எனக்கு என் தம்பிக்கு இது கொடுத்தனே என் தம்பி ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாமா? சர்ப்ரைஸ்லாம் நம்மளுக்கெல்லாம் ஸ்மைஸ் தின்ற மாதிரி. இப்போ என்கிட்ட இருக்கிற 81 மில்லியன் வச்சுன்னு நான் அப்கிரேட் போட்டேன். அவ்வளோதான் இவன் மட்டன் தின்ற மாதிரி தின்றுவான். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட. இப்போ இவன்ட்டா அப்கிரேட்டை போட்டு விட்டுருணும். என் தம்பிக்கு கொடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், கொடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஒரு சேடான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ் அப்கிரேட் பண்ணிடலாம். அப்கிரேட் நெக்ஸ்ட் அப்கிரேட். மண்டை நவுண்டுக்கு மண்டத்தில் நெக்ஸ்ட் 100 மில்லியன். 100 மில்லியன்லாம் சும்மா எனக்கு தூசுடா. அதை பாரு
இப்போ நம்மளுக்கு பேஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த பாட்டி என்னென்ன கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ரெண்டுமே வேஸ்ட்டு, ரெண்டுமே இனிமேல் நம்மளுக்கெல்லாம் தேவையே இல்லை. சிக்கத்தா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கிட்ட இந்த என்னால் ஓட முடியுதான்னு பார்க்குறேன். யாரா அவன் அந்த மாதிரி சீர்றான்? ஃப்ரெண்ட்ஸ், ரூபி மூட்டச்சன் மூட்டை எனக்கு 2 பில்லியன்ரா. ஃப்ரெண்ட்ஸ், மேலே இருக்கிற டம்மி பீஸ் அவன் விட்டுவிட்டேன்னு மறந்து போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், 7.5 பில்லியன் பார்த்தோன்னே அப்படியே 7.5 மாதிரி என்னை இழுத்துச்சு. சரி, ஓகே. ஜிகினா கொஞ்சம் ஜிகினா 2 மில்லியன். ஓ மை காட், பெஸ்ட் பிரெயின் ராட் இன் மை பேஸ். எதுனா மேலே இருக்காண்டா என்னோட குட்டி பையன், அது இருக்கான் பாரு, ரூபி முட்டச்சம். வேணுமா? என்னால் தர முடியுதான்னு பார்க்குறேன். தர முடியுது. ஜெயிச்சிட்டோம். ஓகே, ஹாப்பி. நெக்ஸ்ட்டு பேஸுக்கு எவ்வளோடா? 100 தானா? நான் மித்திக்கு போகிறேன்ண்ணா. மித்திக்கு உனக்கு தரேன். கப்பாச்சுனா அச்சுச்சுனா புர் பாட்டப்பேன் கப்பு அவன் பாருங்களேன் சீர்றான். பொறுக்கி வேணாமா? காட்டுதுல எந்த இடம் வச்சுக்கூடா. இப்போ எப்படி வேணாம்னு சொல்கிறேன், நான் பார்க்குறேன். அது ரொம்ப காசு தரலாம் தானே அப்கிரேட் வேணான்றேன். பாரு நீ, ஏன்னா கப்புச்சினா அச்சச்சினா வேணான்னு சொல்லிட்டோம் அப்படின்னு கஷ்டப்படுவோம் நீ. அங்கே பாரு, அவனே 2 பில்லியன். தரேன்டா, நீ என் தம்பிடா. நான் அவனுக்கு எப்படி தராமல் இருப்பேன் சொல்கிறேன். சும்மா கட்டு டேய் நில்றா அவனே. அப்படியே எடுத்துக்குவான். இப்போ அண்ணன் இதுக்கு முன்னாடி எடுக்கிற ப்ரைவேட்டில் எனக்கு சரியா எவன் ஃப்ரெண்ட்ஸ் 1 பில்லியன். நம்ம தான் தான்டா. நல்லா 100 ரன் 7 ஸ்பீடு. என்னது இங்கே நடுவில் எதுவும் வீடு ஃப்ரீயாக வந்துருக்குடா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கப்புச்சினா அச்சச்சினா வீட்டுக்குள்ளே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன், சட்டார் நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என் தம்பி டிவைன் எடுத்து வச்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் பிளே நாங்கள் இதோடய முடிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.